அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உயர்ந்த எண்ணங்களால் நம் இலக்கு அடைவது எப்படி என்று பார்க்கலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளீனும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது. ஒருவன் கடற்கரையில் அமர்ந்து சுவாரஸ்யமாய் கடலை குறித்து கொண்டிருந்தான். ஒரு நிகழ்ச்சிக்காக பலரை பேட்டி எடுத்துக்கொண்டே வந்த ஒரு நிருபர் இவனை கண்டவுடன் அவனிடம் பேட்டி எடுக்கலாம் என்று நினைத்தார். அவனிடம் சென்று, நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் என் அப்பா போலவே பெரிய ஆளாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றானாம். பேட்டி எடுக்க வந்தவருக்கு ஒரே உற்சாகம். ஒரு பெரிய விஐபியின் பையனை பேட்டி எடுக்க வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்ந்து, அப்பா என்னவாக இருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு அவன், அப்பா பெரிய ஆளாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்று கூறினானாம். பேட்டி எடுக்க வந்தவர் நொந்தே போய்விட்டார். இப்படித்தான் சிலர் வெறுமனே ஆசைப்படுவதோடு நிறுத்திவிடுகிறார்கள். அந்த ஆசையை, லட்சியத்தை அடைய போதுமான முயற்சி செய்ய மாட்டார்கள். அவ்வாறு முயன்றாலும் அது ஓரிரு நாட்கள் மட்டுமே. அப்புறம் மீண்டும் சோம்பேறித்தனம் வந்து ஆசைப்பட மட்டுமே செய்வார்கள். நாம் வாழ்வில் எப்போதுமே உயர்வான விஷயங்களை எண்ண வேண்டும். அவ்வாறு எண்ணி அவை நிறைவேறாவிட்டால் கூட பரவாயில்லை. நாம் உயர்வாக சிந்திப்பதை மாற்றிக்கொள்ளக்கூடாது. எட்மண்ட் கிலாரி முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை எட்ட முயன்ற போது தோல்வியுற்றார். அப்போது நிருபர்கள் அவரிடம் அதனை பற்றி கேட்டபோது, நிச்சயம் அடுத்த முறை எவரெஸ்டை நான் வெல்வேன் என்றாராம். ஏனென்றால் எவரெஸ்டிற்கு இனி வளர்ச்சி இல்லை, ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் வளர்கிறேன் என்றாராம். அவர் சொன்ன வளர்ச்சி அறிவால், மனதால், நம்பிக்கையால், அனுபவங்களால் வளரும் வளர்ச்சி. அவர் சொன்னது போலவே அடுத்த முறை எவரெஸ்டில் ஏறி சாதனை புரிந்தார். நாமும் இதுபோல் எப்போதும் உயர்வாகவே எண்ண வேண்டும். எதிலும் 100% அடைய முயற்சி எடுத்தால்தான் 95% கிடைக்கும். அது 100% அடைய முயற்சி செய்ததில் தோல்விதான். ஆனால் 95% யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். அத்துடன் இம்முறை இல்லாவிட்டாலும் கூட அடுத்த முறை 100% அடைந்தே தீர்வேன் என்று நினைக்க வேண்டுமே தவிர, ஒரு முறை முயன்றோம், நம்மால் முடியவில்லை, இனி 70% அடைந்தாலே போதும், அதுதான் நமக்கு முடிகிறது என்ற முடிவிற்கு வந்துவிடக்கூடாது. எப்போதுமே உயர்வாக எண்ணுங்கள். எண்ணியதை அடைய முடியாவிட்டாலும் எண்ணுவதை நிறுத்திவிடாதீர்கள். ஏனென்றால் எண்ணுவதை நிறுத்திவிட்டால் என்றுமே நீங்கள் அதனை அடைய முடியாது. நீங்களும் உங்கள் உயர்ந்த எண்ணங்களால் உங்கள் இலக்கை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி.